ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதமும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்தும்போது ஒரு வசனத்தை கொடுத்தார். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் 2வது பாகம். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவில் அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளுன்ற வசனத்தை கொடுத்தார். வருஷத்தோட நடுவில் நம்ம வந்திருக்கிறோம். 6வது மாதத்தை கடந்து 7வது மாதம் நடுவில் வந்திருக்கிறோம். இந்த நடுவில் ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை நம்ம கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்க வேண்டும். உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி யாத்திராகமத்தில் எப்படி இஸ்ரவேல் கூக்குரல் ஆண்டவர் கேட்டார்னு சொல்ல போகிறோம். ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், எப்படி இருந்தாலும் நம்ம ஜபத்தின் மூலம் ஆண்டவருடைய சந்நிதியில் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் எட்டுகிறது. இப்போ நம்ம இந்த மாதத்துலேருந்து சில காரியங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்தை உயிர்ப்பித்தா தான் நம்ம வாழ்க்கையை நலமாக நடத்த முடியும். ஆவியில் தொய்ந்து போயிருக்கிறோம், ஆத்மாவில் சஞ்சலத்தோடு இருக்கிறோம், சரீரத்தில் பல வியாதியோடு இருக்கிறோம். இந்த மூணையும் உயிர்ப்பிச்சா தான் தொடர்ந்து ஓட முடியும். ஒவ்வொரு தடையும் சர்வீஸ் பண்ணுவாங்க. எல்லாவற்றுக்கும் எல்லா பொருட்களையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடையோ 6 மாதத்துக்கு ஒரு தடையோ சர்வீஸ் பண்ணால் தான் சரியாக ஓடும். வாகனங்களும் அப்படி தான் ஆகும். ஆகவே நம்ம வாழ்க்கையிலும் நம்மையும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு உயிர்ப்பிக்க வேண்டும். ஆக இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்தை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த வருஷத்தில் நடுவில் அதை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்படி ஏதாவது கோபமாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு இரக்கத்தை நினைத்தரணும்னு போது ஆண்டவர் நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வதிப்பார்னு சொன்னபடி இந்த மாதம் கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஒரு மாதமாக இருக்கிறது. கர்த்தாவே உயிர்ப்பியும் என்று கேட்போம். கர்த்தர் இந்த வசனப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.